ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லிட்டில் vlog சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் பார்ட் 2ல் உங்களை மறுபடியும் சந்திக்கிறது ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் நீ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். vlog வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எந்த ஊருக்கு நீங்கள் அப்படின்னு சொல்லி சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து திருப்பத்தூர் தான் சிஸ்டர். பக்கத்தில் அது பக்கமே பொன்னேரி இருக்குது. ஸோ ஏலகிரி ஹில்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆமான்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்து. எனக்கு அதுவே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. கமெண்ட் பண்ணுறதோட பார்த்துட்டு போயிடாதீங்க, இதோடு சேர்த்து வீடியோவும் பாருங்கள், ஃபுல் vlog-ஆகவும் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும். இது கூட ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. ஸோ என்னென்னு மறக்காமல் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சர்ப்ரைஸை ரிவீல் பண்ணுறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக என்னோடய மிஸ்டேக் ஏதோ அதை நான் திருத்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வாய்ஸ் இந்த மாதிரி இருக்குது, vlog வந்து நீங்கள் இப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ நான் வந்து தெரியும், அப்போ தான் நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன், எப்படி வந்து vlog எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட சொல்லும்போது தான் நான் வந்து கண்டிப்பாக அதை வந்து நான் திருத்திப்பேன். ஸோ அம்மாவுக்கு தெரியும், குழந்தை என்ன தப்பு பண்ணாலும் குழந்தைக்கு நம்ம சொன்னால் மட்டும்தான் நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு குழந்தை தெரியும். ஸோ அது மாதிரி நீங்கள் எனக்கு சொன்னால் மட்டும்தான் நான் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இதை திருத்திக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்காக ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ணுங்கள். நானும் உங்கள்கிட்ட முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்ட் 2 தான். ஸோ vlog வந்து 2 நாள் vlog நீங்கள் ஃபஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்த 2 நாள் vlog தான் இது. அன்றைக்கி வந்து கூழ் வந்து எடுத்துகிட்டு போயிருப்போம். கூழ் செட்டி எல்லாமே எடுத்துகிட்டு போய் அதை வந்து சாமிக்கு செலுத்தியிருப்போம். இது பார்த்திங்கன்னா விளக்கு மாவு. ஸோ விளக்கு மாவை எடுத்துகிட்டு போய் சாமிக்கு செலுத்தி எல்லோரும் கும்பிட்டுட்டு இருந்தோம். சேம் ப்ராசஸ் தான். எப்படி நம்ம கூழ் செட்டிக்கு எடுத்துகிட்டு போவோமோ அதே மாதிரி தாங்க. நாங்கள் வந்து இது கோயிலில் பண்ணுவோம். கூழ் செட்டி எடுத்துகிட்டு போய் சாமிக்கு கோயிலில் செலுத்துவோம். இது பார்த்திங்கன்னா வேடியப்பன் சாமின்னு ஒன்று இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு கோயிலுக்கு போகாத கோயில் பக்கம் ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்குது. ஸோ அந்த கிரவுண்ட் கிட்ட போய் நாங்கள் இந்த விளக்கு மாவெல்லாம் அந்த சாமிக்கு செலுத்தி ஒரு ஆடு வந்து பலி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். பட் வந்து அதை அன்ஃபார்ச்சுனேட்டாக அது காணும். ஸோ பரவாயில்ல, இருக்கிற வீடியோவை வச்சு உங்களுக்கு மேனேஜ் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வில்லேஜ் சைடெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வில்லேஜ் சைடில் என்னென்ன பண்ணுவாங்க. ஆடு வெட்டுறது, அண்ட் வந்து கூழ் செலுத்துறது, விளக்கு மாவு செலுத்துறது, கரகம், அதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஸோ சிட்டி சைடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எதுவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு இதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தாங்க எங்கள் ஊரில் வந்து வில்லேஜ் சைடெல்லாம் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கு மாவெல்லாம் செலுத்தி முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் இதுவும் தேங்காயெல்லாம் உடைச்சி தட்டில் எல்லாருக்கும் போட்டுட்டு வந்திருந்தாங்க. சாமியோட பூவை போட்டு விட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அன்றைக்கி நைட் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நாட்டியலியாக முடிஞ்சு அன்றைக்கி நைட் சாமி வந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்ட் 1 வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் மேலே தரேன், இல்லை ஐகான் மேலே தரேன், போய் பாருங்கள். இது சாமி வந்து வேடியப்பன் சாமி ஒரு 12 o'clock மேலே வந்துச்சுங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெரியும் எவ்வளோ என்ஜாயிங்காக அதை வந்து தூக்கி போட்டு விளையாடுறாங்கன்ட்டு. ஸோ என்னோடய மகனும் அதை பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாடினான். மேலெல்லாம் வான வேடிக்கையெல்லாம் பார்த்து அவன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு விளையாடிட்டு இருந்தான். அதை பார்த்து நானும் ரொம்பவே சிரித்து விளையாடிட்டு இருந்தான். அதை பார்த்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. என்னோடய மகன் எல்லாருமே
சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது வானவேடிக்கை அந்த பட்டாசம் மேளம் அதெல்லாம் கேட்டாவே ரொம்பவே அழுவாங்க. பட் என்னோடய மகன் வந்து அப்படி அழலை, சிரித்தான். அவன் கூட என்ஜாய் பண்ணி நாங்களும் அவன் கூட என்ஜாய் பண்ணோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அந்த வானவேடிக்கை எல்லாம் பார்க்கவே 10 கண்கள் வேணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தது. பார்க்கவே ரொம்ப ஒரு அருமையான காட்சியாக இருந்தது. இந்த சாமிகள் எல்லாம் வரும்போது ரொம்பவே ஹாப்பியாக வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக்கே இருக்குது, சொல்லட்டுமா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாமி வந்து 12 சாமி இருக்குங்க. ஸோ அது எல்லாமே மாமியார் ஊர்லேருந்து அம்மா வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அம்மா வீட்டுக்கு வரும்போது 2 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வரும்போது ரொம்பவே ஹாப்பியாக வருவாங்க. அந்த வானவேடிக்கை, மேளம், அந்த நெருப்பு பந்தல் அது எல்லாமே என்ஜாயிங் பண்ணி ஸோ சந்தோஷமாக அம்மா வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்படி அம்மா வீட்டு மாமியார் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு போகும்போது ரொம்பவே ஹாப்பியாக போவோம். ஸோ அந்த மாதிரி வந்து சாமிங்களும் அம்மா வீட்டுக்கு வரும்போது ரொம்பவே ஹாப்பியாக அந்த ஃபேஸில் பார்த்திங்கன்னா முகப்பொலிவுகள் வந்து அந்த நாளில் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அம்மா ஊரில் வந்து விளையாடி கொஞ்சம் நேரம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு எல்லையில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இன்னொரு எல்லையில் கொடுக்கும்போது அந்த சாமி சிலைகள் எல்லாமே ரொம்பவே வெயிட்டாக மாறிடும், அதை தூக்கிட்டு போகவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு எல்லை தாண்டும்போது, அதாவது அவங்க மாமியார் வீட்டுக்கு தாண்டும்போது ரொம்பவே வெயிட்டாக ஆகி ஆளுங்களால் தூக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதுவும் அந்த சிலைகளோட ஃபேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வருத்தமாகவும் போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது, பட் வந்து பெரியவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இப்போ வரைக்கும் அந்த உண்மை சம்பவம் நடந்துட்டு தான் இருக்குது போல். ஸோ நானும் கண்கூடாக பார்த்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இந்த மாதிரி நடந்திருக்கா? இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்குள்ள பெரியவங்க ஃப்ளாஷ்பேக் உங்கள் ஊரில் இந்த மாதிரி நடந்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நானும் உங்கள் ஊர் கதையை தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மாமியார் ஊருக்கு போயாச்சு. ஸோ 7 ஊர் இருக்குங்க. ஸோ 7 ஊருமே சுற்றி முடிச்சது வந்துட்டு பொன்னேரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஊரில் வந்து மாமியார் ஊர் வந்துருச்சு. அந்த ஊர்லேயும் ஒரு 2 மணி நேரம் விளையாடுவாங்க சாமி சிலைகள் எல்லாமே. விளையாடி முடிச்சதுமே போய் அவங்களோட கோயில் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதில் வந்து அவங்க உக்காந்து முடிச்சது 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் எடுப்பாங்க அந்த சிலைகள் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கதைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தரிசனம் பண்ணி முடித்தாச்சு. வீட்டில் எல்லாருமே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஒவ்வொருத்தராக நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அது கூடயே நாங்கள் திருவிழான்னே தெரியும் உங்களுக்கும், எல்லா கடைகளும் அங்கே வந்திருக்கும். ரங்கராட்டினம் அப்புறம் நிறைய வந்துருந்ததுங்க. ஸோ நாங்கள் வந்து அதெல்லாமே என்ஜாய் பண்ண முடியல, பிகாஸ் தம்பி இருந்தான். அதனால் வந்து நாங்கள் எங்களுக்கு வேணுன்றதை வந்து தேவையானதை வாங்கிட்டு நாங்கள் வந்து கடையிலேருந்து வந்திருந்தோம். ஒரு கீ செயின் ஒன்று வாங்கியிருந்தேன். எனக்கு பிடிச்சிருந்தது அந்த கீ செயின். திருவிழா மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட் பேரும் என்னோடய பையன் பேரையும் நான் அந்த அரிசியில் வந்து பேர் எழுதுவாங்க சொல்லிங்களா, அது வந்து நான் எழுதி கீ செயினாக வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் இன்னொரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அந்த கீ செயினை வந்து நான் எப்போவுமே மறக்காமல் வச்சுப்பேன். ஏன்னா அது என்னோடய ஹஸ்பண்ட் பேரும் என்னோடய பையன் பேரும் இருக்கிறதுனால எனக்கு அது மெமரிஸ். ஸோ வந்து இன்னையோட முடிய போகுது. லாஸ்ட் திருவிழா அப்படின்றதுனால எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. டான்ஸ் அண்டு வந்து சாமி கூட எல்லோரும் அந்த சாமியை பார்க்கவே ரோடு எல்லாமே பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரோடு எல்லாமே பிளாக் பண்ணி சாமியை வந்து ஊர்வலம் போக வச்சாங்க. கொஞ்ச நேரம் அது வந்து என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கோயில்கிட்ட போயிடுச்சு. கோயில்கிட்ட போய் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தது.
நாங்கள் பொரி போட்டு சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விலாகோட எண்டிங்க்கு வந்துட்டோம். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.